வரைக்கும் கரண்ட்டாக டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா பல இன்டர்நேஷ்னல் டூர்ஸ் பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்காங்க. அப்கமிங் அவங்க ஆஸ்திரேலியா போகிறாங்க. ஆஸ்திரேலியாவுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா யூரோப் போகிறாங்க. யூரோப்புக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பு நடுவில் சவுதி இருக்குல்ல, ஸோ சவுதிக்கு அப்புறமா யூரோப் போகிறாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களே டபிள்யூ. ஸோ இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சைனாலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்கன்றத நியூஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் கரண்ட்டாக அது ரிலேட்டட் ஃபைட்ஃபுல் செலக்ட் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அவங்க கொண்டு அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ இப்போ வரைக்கும் கரண்ட்டாக இன்டர்நேஷனல் டூராக சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னா விசிட் பண்ண போகிறாங்க அப்கமிங் இயர்ஸில். அண்ட் ஆல்சோ அது ஒரு ப்ராபபிளி ஒரு ப்ரீமியம் லைவ் ஈவெண்ட்டாக இருக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஒரு பேப்பர் ஈவெண்ட் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஹாங்காங் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணியிருக்காங்களாமா. ஆல்ரெடி டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2019 ஆல்சோ 17 நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ விசிட் பண்ணியிருந்தாங்க சைனாவை. அதுக்கப்புறமா இப்போ தான் டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க. ஸோ ப்ராபபிளி அவங்க போகிற பட்சத்துக்கு ஒரு லைவ் ஈவெண்ட் ப்ரீமியம் லைவ் ஈவெண்ட் இருக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து அங்கே போகிறாங்க, இங்கே போகிறாங்க, நடுவில் உள்ள இந்தியாவை மட்டும் மறந்துடுறாங்க.